சார், இன்னைக்கு முக்கியமாக நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் நடந்த முக்கியமான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரிய ஒரு டிபேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு டிபேட் வந்து போய்கிட்டு இருக்கு. டிஎம்கே சைடில் இல்லை, அதெல்லாம் இல்லைன்றாங்க. டிஎம்கே எதிராக அரசியல் பண்ணுறவங்க ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்களும் இப்போ பொலிட்டிக்கலாக அவர் காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. கட்சியோட கொடியை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். விஜயோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ முதல்ல இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா? இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா வந்து எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. திமுக வந்து அந்த தப்பை செய்யாது. 99 கலைஞர் செஞ்ச தப்பை இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஃபீலிங் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு தான். 40க்கு 40 100% மோடியை நிராகரித்த ஒரு மாநிலம். அப்படி போய் வந்து பிஜேபியோட சேர்ற வேலையெல்லாம் திமுக ஆஃப்கோர்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே 26 அசம்பிளி தான், அதை செய்ய மாட்டாங்க. இந்த பிஜேபியை பெயில் அவுட் பண்ணக்கூடிய வேலை பார்லிமெண்ட்டில் நிறையா இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது. அன்லைக் 2 terms ஃபார் த தேர்ட் டேர்ம் இன் ஹிஸ் தேர்ட் டேர்ம் மோடிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை. இஸ் டிபெண்ட் ஆன் அலைஸ். அதில் 22 MPs திமுக கிட்ட இருக்கிறதுல வந்து அவங்க வந்து தே லவ் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அ ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வித் டிஎம்கே ஆன் த பார்ட் ஆஃப் பிஜேபி. இதில் வந்து பார்லிமெண்ட்டில் டைரெக்டாக கான்ஃபிடன்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதில் ஓட்டு போடணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. அதிலலாம் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க. அதை தாண்டி வித் thousands of ways they can bail out the government. நிறையா இஷ்யூஸில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அன்றைக்கி போகாமல் இருக்கலாம், அல்லது முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஸ்டாண்டிங் கமிட்டி, கன்சல்டேட்டிவ் கமிட்டி, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிலெல்லாம் தே கேன் ப்ளே ஹவோக் வெளியில் தெரியாமல். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டி நம்பர் ஆஃப் வேஸ் டிஎம்கே கேன் பெயில் அவுட், ஹெல்ப். பெயில் அவுட்ன்றது பெரிய வார்த்தை. தே கேன் ஹெல்ப், தே கேன் ரெஸ்கியூ, or they can minimize their animosity toward the government, Modi government, by which they can lessen the strain of the government. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. See, there are no free lunches in politics. கருணாநிதியோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு அங்கேருந்து ராஜ்நாத் சிங் வராரு. அது மட்டும் இல்லாமல் சமாதிக்கு போகிறாரு. சமாதிக்கு போகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கேப்ரியல். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். தட்ஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு 33 வருஷம் ஆகுது. ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்தது. 33 வருஷத்தில் ஏடிஎம்கே டிஎம்கேவும் காங்கிரஸோட செவரல் எலெக்ஷன்ஸில் அலைன்ஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. பட் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் யாருமே ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி சமாதிக்கு போனது கிடையாது. அதே மாதிரி டெல்லியில் வாஜ்பாய் சமாதிக்கு டிஎம்கே போனது கிடையாது. காங்கிரஸோட அலைன்ஸில் இருக்கும்போது நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சமாதிக்கெல்லாம் போனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மகாத்மா காந்தி சமாதி கூட அவங்க போனது கிடையாது. தட்ஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏடிஎம்கேவோடு இருக்கும்போது ஜெயலலிதா சமாதிக்கு அமித்ஷாவோ மோடியோ ராஜ்நாத் சிங்கோ போனதோ கிடையாது. அன்றைக்கி வந்து வெறுமனே காயினை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். விசிட்டட் த கருணாநிதி சமாதின்றது தட்ஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அன்றைக்கி காலையில் மோடியோட ஸ்டேட்மெண்ட், கருணாநிதியை வானலாக புகழ்ந்து வந்த ஸ்டேட்மெண்ட், இஸ் ஒன் ஆஃப் த இல்லஸ்ட்ரியஸ் சன்ஸ் ஆஃப் இந்தியா. 2047 when we are heading towards விக்சித் பாரத், கருணாநிதி மாதிரியான தலைவர்களோட அந்த தீர்க்க தரிசனமான பார்வை வந்து நமக்கு உதவும். இப்படி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து, அண்ட் இஸ் மல்டிஃபேஸ்டட் பர்சனாலிட்டி, இஸ் கரியர் இன் லிட்ரேச்சர் வாஸ் அமேசிங். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய புகழுரைகளை வித் பம்பார்டட் வேர்ட்ஸோடு சொன்னதுன்றது இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் ப்ளூ. 4 மாதத்துக்கு முன்னால் இதே வாய் தான் மோடியோட வாய். திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதுக்குமே செய்யலை, தன் மகன்களுக்கும் மகளுக்கும் தான் செய்திருக்கிறது. இந்து மதத்துக்கு எதிரான கட்சி திமுக, தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போகும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியில் பல மாநிலங்களில் மோடி பேசின வார்த்தை. மோடி வாயால் ஒரு பிராந்திய கட்சியை கடுமையாக கடந்த 6-7 மாதங்களில் விமர்சிக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ தூரம் பாசம் பொத்துக்கிட்டு வருதுன்னா எல்லாருக்கும் தெரியும். அது 303 240 மாறினது. திமுக கிட்ட 22 MPs இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரம் டிஎம்கே பிஜேபிஸ் பர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு டிஎம்கே தேவை. அண்ட் இட்ஸ் அ மெசேஜ் டு சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் ஆன் ஹூ சப்போர்ட் கவர்மெண்ட் இஸ் சர்வைவிங். இது மாதிரி எனக்கு ஐ ஹாவ் அ பேக்கப். இவங்க சைடில் இவங்களோட நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா, த கவர்மெண்ட் இஸ் அண்டர் டெரிபிள் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ரொம்ப மோசமான நிதி நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது. இவங்க ரொம்ப எப்படியோ இழுத்து பிடிச்சி ஒப்பேற்றிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்
இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு 1000 ரூபாய், இப்போ ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய், காலை உணவு திட்டம், இன்னும் அரசுக்கு தேவையான நிறைய பணம், வர வேண்டிய பணம்லாம் எதுவுமே வரலை இவங்களுக்கு. ஸோ அடுத்த 20 மாதத்தை ரன் பண்ணி ஆகணும். சென்ட்ரல் சப்போர்ட் இல்லைன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி 8 மந்திரிங்களுக்கு மேலே இடி ரேடாரில் இருக்கான். மோடி கவர்மெண்ட் ஒன்றும் அடங்கி போகல இந்த மெஜாரிட்டி குறைஞ்சதால். சத்தீஸ்கரில் எப்பயும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவை 10 நாள் முன்னால் இடி அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஜார்க்கண்டில் கவுக்குற வேலையை பார்த்துட்ருக்கான் இடியை வச்சு. கர்நாடகாவில் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா, காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டருக்கு ப்ராசிக்யூட் பண்ண சாங்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ நினச்சாலும் வந்து தே கேன் ப்ளே ஹவோக். செந்தில் பாலாஜியை பிடிச்சி தூக்கி போட்ட மாதிரி they can throw any minister who are facing ED charges behind bars. சார் ஒரு சின்ன விஷயம் சார், அதுக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா நீங்கள் சொன்னது போல் இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் டைரெக்டாக அவங்க திமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிஹைண்ட் த டோர்ஸ் அவங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில வகைகளில் திமுக பாஜகவுக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதை சீக்ரெட்டாக பண்ணிட்டு போகலாமே. எதுக்கு ராஜ்நாத் சிங் வரணும் இங்கே வந்து சென்னைக்கு வந்து அவங்க கருணாநிதி அவர்களை பாராட்டி பேசணும், அவரோட சமாதிக்கு போகணும், மோடி அவர்கள் கருணாநிதி அவர்களை பாராட்டணும், இதெல்லாம் செய்யாமல் சைலண்டாக பேக்டோரில் அதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஏன் ஓப்பனாக பப்ளிக் அதை டிஸ்பிளே பண்ணல? இல்லை, அது நல்ல கேள்வி. இது பாலிடிக்ஸில் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். ரகசியமாக ஹஷ் மேனரில் வந்து செய்ய முடியாது. தெர் மஸ்ட் பி சம் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து 2 நண்பர்களுக்கு இடையில் அல்லது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க ப்ராப்ளம், ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ், 2 பிஸ்னஸ் ஹவுஸ்க்குள்ளே ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க சைலண்ட்டாக பண்ணிக்கிற மாதிரிலாம் பாலிடிக்ஸில் பண்ண முடியாது. தெர் மஸ்ட் பி சம் மெசேஜ். இது வந்து இப்போ சமாதிக்கு வரதும் உங்களுக்கு வந்து நாணயத்தை வெளியிடுறதும் முக்கியமான நிகழ்வுகள். அதை செய்யாமல் திமுகவோட அவங்க போக முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ், நாங்கள் வந்து லுக் வி ஆர் ரெடி ஃபார் அகாமடேஷன்றது தான். மோடியை, ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து சமாதியை சுற்றி காமிக்கும் போது, ப்ளஸ் அங்கே வந்து பேசின பேச்சு இருக்குது பாருங்கள். அந்த பேச்சில் வந்து ராஜ்நாத் சிங் ஸ்பீச் ரொம்ப முக்கியமானது, துரைமுருகன் ஸ்பீச்சும் முக்கியமானது. துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, எமர்ஜென்சியை ரீகால் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி 18 மாதம் ஜெயிலில் இருந்தீங்களோ அந்த மாதிரி எங்கள் தலைவர்களும் ஜெயிலில் இருந்தாங்க, நாங்களும் ஜெயிலில் இருந்தோன்றார். அதை அங்கே ரீகால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸ் லீடர்ஸ் முன்னால் உட்காந்துருக்கும் போது எமர்ஜென்சியை ரீகால் பண்ணுறது இட்ஸ் அ மெசேஜ் டு பிஜேபி. லுக், ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் காங்கிரஸ், ஐ எம் ரெடி ஃபார் அ டைலாக். தட்ஸ் அ மெசேஜ். தட்ஸ் ஹவ் யூ ஹவ் டு ட்ரா த இன்ஃபரன்ஸ். நம்பர் 2, ராஜ்நாத் சிங் ஸ்பீச்சில் அவர் வந்து 1960s இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட பிராந்திய கட்சிகளையே இன்றைக்கும் அலைவாக இருக்கக்கூடிய, பவரில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகன்றார். எந்த திமுக? கும்முடி பூண்டியை தாண்டினா யாருக்கும் தெரியாது. இந்து மதத்துக்கு எதிரான திமுக, குடும்ப கட்சி திமுக, தமிழ்நாட்டை கொள்ளையடிச்ச கட்சி திமுக, நாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் மகன்களுக்கும் மகளுக்கும் இது செஞ்ச திமுக, போதைப் பொருள் கடத்துகிற திமுகன்னு மோடி வாயால் சொல்லப்பட்ட திமுகவை பற்றி 60களில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளே அலைவாக இருக்க ஒரே கட்சின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார். இந்த பரஸ்பர காதல் இருக்குல்ல, த மியூச்சுவல் லவ், இது வந்து தட்ஸ் அ மெசேஜ் டு காங்கிரஸ். அண்ட் ஃபார் பிஜேபிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தட்ஸ் அ மெசேஜ் டு தேர் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் நாயுடு அண்ட் எஸ்பெஷலி நாயுடு அண்ட் நிதிஷ். அவங்க 2 பேரும் கம்பைன்டு சேர்ந்து 28, இவங்ககிட்ட 22 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ரீட். நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிடிக்ஸில் அந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்லாம் கை கொடுத்துக்க மாட்டாங்க. there must be visible developments. ஏன் அதை கேட்குறேன்னா, இப்போ திமுகவுக்கு இது சிக்கல் கிரியேட் பண்ணி கொடுக்குது. திமுக இங்கே ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக பிஜேபியோட நெருங்கும் போது அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அதே மாதிரி பிஜேபிக்கும் பார்த்தோன்னா அவங்களோட கோர் சப்போர்ட்டர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுமே பிஜேபிக்குமே தமிழ்நாட்டில் பேக் ஃபயர் ஆகுது. ஸோ இப்போ பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன வேணும்? காரியம் நடக்கணும். அதை குவைட்டாக பண்ணிட்டு போகலாமே. ஓப்பனாக இப்படி பண்ணும்போது அவங்களோட ஓன் சப்போர்ட் இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. பாலிடிக்ஸில் நீங்கள் சில விஷயங்களெல்லாம் ஓப்பனாக தான் பண்ணி ஆகணும். கேக்குறேன்னா ஏதோ மக்களை ரெடி பண்ற மாதிரி தெரியுது. அதைத்தான் நான் வரேன், அதுக்கு தான் வரேன். எலெக்ஷன்லயும் நாளைக்கு இப்ப பிடிச்சிங்கல்ல, மைண்டை வந்து மக்கள் மனங்களை திமுக மெல்ல மெல்ல தயார்படுத்துது. நாங்கள் பிஜேபியோடு போக போகிறோம், அது தேர்தலுக்கு முன்னாலேயா தேர்தலுக்கு பின்னாலேயா என்று மக்கள் மனங்களை திமுக மெல்ல மெல்ல தயார்படுத்துகிறது. சரியான வார்த்தை நீங்கள் சொன்னது. இந்த மாதிரி ஓப்பனாக பண்ணதுன்றதை வந்து அவங்க யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டு போகலான்னா பாலிடிக்ஸில் அப்படி பண்ண முடியாது. பாலிடிக்ஸில் அப்படி பண்ண முடியாதுன்றது என்ன காரணம்னா, வேறு லார்ஜர் அஜெண்டா, லார்ஜர் கோல், கேம் பிளான் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம். உங்களுக்கு கேம் பிளான் இருக்குது. நீங்கள் சொன்னது அழகாக சொன்னது, இதுதான் உண்மை. அதை தான் நான் பாலிடிக்ஸ்னு மென் பண்ணேன். when I meant politics, நீங்கள் சொன்னதையும் சேர்த்து தான், லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். மக்களை மொள்ள மைண்டை தயார் பண்ணுறாங்க திமுக. ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து இந்த சமாதியை சுற்றி காமிச்சது, நாணயத்தை வெளியிட்டது, ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்ந்தது, மோடி புகழ்ந்தது, துரைமுருகன் எமர்ஜென்சி ரீகால் பண்ணதெல்லாம் திமுக தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை மெல்ல மெல்ல தயார்படுத்துகிறது. நாங்கள் பிஜேபியுடன் போக போகிறோம்னு. போகிறோன்றது இன்றைக்கி மறைமுகமாக இருக்கும், நாளைக்கு ஓப்பனாகவே போவோம்.
அசம்பிளி எலெக்ஷனில் போகிறானா அதுக்கு தாண்டி போகிறானா. ஏங்க அசம்பிளி எலெக்ஷனில் போகாமல் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தே வில் ஜாயின் த கேபினெட்டுங்க. இன்னும் 5 years இருக்குங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு. இவங்ககிட்ட 22 MPs இருக்காங்க. அசம்பிளிக்கு தான் 20 மாதம் இருக்குது. இன்னும் அங்கே 60 மாதம் இருக்குது உங்களுக்கு 55. அவன் இப்போ தான் 2 மாதம் முடிஞ்சிருக்குது கவர்மெண்ட் பதவி ஏற்று. ஜஸ்ட் 2 months, 58 months இருக்குது அவங்களுக்கு இன்னமும். அசம்பிளி எலெக்ஷன் 20 மாதம் தான். ஸோ இன்னும் 5 years இருக்குது அவங்களுக்கு. அந்த 5 yearsக்கு இவங்ககிட்ட இருக்க 22 MPs வச்சுட்டு இவங்களால் பவர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. ஸ்டேட் பவர் மட்டும் பத்தாதுங்க திமுக. தே வாண்ட் சென்ட்ரல் பவர் ஆல்சோ. இந்தியாவிலே ஒரே கட்சி 96 to 2013 3 different political formations, whether it is Devegowda Aikya Gujaral, which was third front, non-Congress, non-BJP, NDA BJP government or Congress government, இதில் எல்லாம் சேர்த்து 14 வருஷம் 14 years பவரில் இருந்த ஒரே கட்சி இந்தியாவில் பிஜேபி, இது திமுக தான். அவங்களுக்கு சென்ட்ரல் பவர் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி 22 MPஸை வச்சுக்கிட்டு அவங்களால பவர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் சொன்னது போல் மக்கள் மனங்களை அவர்கள் மெல்ல 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 தயார்படுத்துகிறார்கள். நாங்கள் பிஜேபியோட போக போகிறோம். தே வில் கோ வித் பிஜேபி. எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்பன்றதா இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வென். டெஃபினெட்லி இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் வென். அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாலேயா அசம்பிளி எலெக்ஷனுக்கு பின்னாலேயா? அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் வாய்ப்பு குறைவு, பட் வி கான் ரூல் அவுட். பட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு பிறகு ஐ எம் டேம் ஷூர் தே வில் கோ வித் பிஜேபி. பிகாஸ் திஸ் 22 MPஸை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட 37 MPs இருந்து இட் வாஸ் ஒன்லி நம்பர்ஸ். பிகாஸ் மோடி ஹாஸ் மெஜாரிட்டி 282, மோடி 1.0ல. டிஎம்கே ஹாஸ் ஆல்மோஸ்ட் 22 MPs, 21 MPs, பட் மோடி 2.0ல இட் வாஸ் ஜஸ்ட் அ நம்பர் பிகாஸ் மோடி ஹேட் 303. திஸ் டைம் மோடி ஹாஸ் 240 அண்ட் டிஎம்கே ஹாஸ் 22. இந்த 22 வச்சுக்கிட்டு பிஜேபி திமுக பவர் இல்லாமல் சத்தியமாக இருக்காது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வென் they are going to join the மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் ராதர். நீங்கள் சொன்னதான் ரொம்ப அழகான வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப சரியான இடத்த பிடிச்சிங்க. டச் த ரானர் விச் இஸ் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஏன் மறைமுகமாக பண்ணிட்டு போனாமே ஓப்பனாக பண்ணுறாங்க. நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா பாலிடிக்ஸில் அப்படி பண்ண முடியாதுன்னு. மை எக்ஸ்ப்ளனேஷன் வாஸ் இன்அடிக்குவேட், ஐ அக்ரி. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன பதில் தான் கரெக்ட். விச் இஸ் மக்களை அவங்க தயார்படுத்துகிறாங்க. தே ஆர் ப்ரிப்பேரிங் பீப்புள் ஃபார் தேர் டெசிஷன். அடுத்த கேள்வி என்னன்னா, மக்களை தயார்படுத்த முடியுமா இந்த மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தேர் லீஸ்ட் பாதர்ட். ஏன்னா 99ல் கலைஞர் என்ன பண்ணார்? 99 மார்ச் 1 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இப்போ ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல் ANI டெலிவிஷனில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். லயோலா காலேஜில் மதவெறிக்கு எதிரான 1 கோடி கையெழுத்து. முதல் கையெழுத்தை கலைஞர் தான் போடுறாரு. இதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மதவெறிக்கு எதிரான 1 கோடி கையெழுத்து லயோலா காலேஜில். ஜெயலலிதா கவர்மெண்ட் அப்போ த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு. ஜெயலலிதா தென் ஆஃப்டர் வீக் ஆஃப்டர் தட் ஜெயலலிதா மந்த் ஆஃப்டர் தட் ஜெயலலிதா வித்ட்ரூ சப்போர்ட். ஏப்ரல் 17, 48 நாள் பொறுத்து டிஎம்கேவோட 6 MPs voted ஃபார் மோடி வாஜ்பாய் கவர்மெண்ட். ஸ்டில் த கவர்மெண்ட் ஃபெல் ஒரு ஓட்டில். மதவெறிக்கு எதிரான கையெழுத்தை போட்ட 48வது நாள் வாஜ்பாயோட சேர்ந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டு தோற்று அதுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டில் கண்டினியூ ஆகி 99 செப்டம்பர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சு கேபினெட்டுக்கு உள்ளே போய் 2001 தமிழ்நாட்டில் பவரை லூஸ் பண்ணி, ஏன்னா அப்போ சிஎம்மாக இருக்கார் கலைஞர், திமுக கவர்மெண்ட். 99 ஏப்ரலில் 99 மார்ச்சில் சிஎம் அவர். 2001 வரைக்கும் அவங்களுக்கு டென்யூர் இருக்குது. 96-2001 கவர்மெண்ட். மார்ச் 1 மதவெறிக்கு எதிரான 1 கோடி கையெழுத்து. ஏப்ரல் 17 வாஜ்பாய் ஆதரிக்கிறார். தட் வாஸ் அ ரூட் ஷாக்குங்க. எனக்கெல்லாம் இட் வாஸ் ஷெல் ஷாக்டு. ஐ வாஸ் ஃப்ளபகாஸ்டட். பாலிடிக்ஸ்ன்றது இஸ் அ கட். அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்றதை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எவனுக்கும் எந்த விதமான நியாய தர்மமும் கிடையாது. எவன் வேணால் எவன் கூட வேணால் போவான். அதாவது தீஸ் கைஸ் பாலிட்டிஷியன்ஸ் as a class are the worst creatures in the world அப்படின்றது அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா இவங்க 98ல் பிஜேபிக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக ஊன்னு சீனை போட்டு திமுகவும் தமாகவும் நின்று 6 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 96ல் 18 சீட்டு, இதில் 20 சீட்டு என்னமோ. இப்போ இதில் 18 சீட்டு, இப்போ 6 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதா 18 சீட்டு. கடைசியாக 1.5 மாதம் முன்னால் வரைக்கும் கூட மதவெறிக்கு எதிராக கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் சேர்ந்தாங்க. அப்படியே கவர்மெண்ட்டில் ஐக்கியமாகி 4 years தேவர் வித் பிஜேபி. டிஎம்கேஸ் அலையன்ஸ் வித் பிஜேபி அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது. 370 ராமர் கோயில் பொது சிவில் சட்டத்தை அவுட் ஆஃப் பர்வியூவில் வச்சோன்னு. இந்த கதையை வேணாம். ஏன்னா குஜராத் என்ன படுகொலை நடக்கும்போது தேவர் பார்ட் ஆஃப் தி மோடி கவர்மெண்ட், நாட் ஓன்லி வாஜ்பாய் கவர்மெண்ட். நாட் ஓன்லி தட் 2002 மேல இந்த அப்போசிஷன் மூட மோஷன் அகேன்ஸ்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் கண்டம் பண்ணி மோஷன் மூவ் பண்ணப்போ ஓட்டிங்கோடு சேர்த்து அஃப்கோர்ஸ் த மோஷன் ஃபெல் டவுன்.
மோடி கவர்மெண்ட்டை பாராட்டி அதிகமாக பேசுனது திமுக. புக்காகவே இருக்குது, பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ். இது 2002 மேல வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை வந்து கண்டம் பண்ணி ரெசல்யூஷன் ஓட்டிங்கோட வந்து போட்டப்போ வந்து மோடி கவர்மெண்ட் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட் மோடி ஃப்ரம் திஸ் காஸ்ட்லி மர்டர்ஸ் அப்படின்னு இது வரும்பொழுது பாராட்டி பேசுனது வந்து அதிகமாக பேசுனது டிஎம்கே. They not only praised Modi government like anything, but also praised Vajpayee for successfully controlling the communal riots. House records. இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க, பிஜேபியோட சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் நாங்கள் ஒரு ஆன்டி பிஜேபி பார்ட்டி அப்படின்னு திரும்ப அவங்களே ரீபிராண்ட் பண்ணிக்கிறாங்க, ரீபொசிஷன் பண்ணுறாங்க. அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக? தட் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் கருணாநிதி. இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 99 செப்டம்பர்லேருந்து 2003 டிசம்பர் வரைக்கும் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. முரசொலி மாறன் வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் இயர். அவர் வந்து வித்தவுட் போர்ட்ஃபோலியோ பெட்டில் இருந்துக்கிட்டே கேபினட் மினிஸ்டராக 1 இயருக்கு மேலே இருக்கார். ஃப்ரம் 2002 செப்டம்பர் டு 2003 நவம்பர், 14 months. அவர் வந்து இறந்துடுறாரு 23 நவம்பர் 2003 இறந்த பிறகு. வாஜ்பாய் வரார் அவரோட கிரிமேஷனுக்கு. கரெக்டாக 2 weeks பொறுத்து டிசம்பர் 10, 2003 டிஎம்கே withdrew from the Vajpayee government because Kalaignar with his shrewd political mind was able to sense the people's mood turning against the BJP government. அவர் வெளியில் வந்து பிப்ரவரியில் காங்கிரஸோட அலையன்ஸ் சோனியா காந்தி நல்லா ஞாபகம் இருக்குது. February 13, 2004 அறிவாலயத்தில் சோனியா காந்தியும் கலைஞரும் மீட் பண்ணுறாங்க. அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. மே மாதம் எலெக்ஷனில் ஜெயிச்சு யூபிஏ கவர்மெண்ட் 1 வருது. அப்புறம் 2வது தடவை ஜெயிச்சு யூபிஏ 2. அந்த 10 வருஷத்தில் 9 வருஷம் பவரில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து 2013 மார்ச்சில் கவர்மெண்ட் மாறப்போ காங்கிரஸ் தோக்க போதுன்னு தெரிஞ்சோன்னா வெளில வரார். வெளில வந்து 14 தனித்தனியாக நின்று வாஷ்ட் அவுட்டு. பட் அகெயின் அவர் அசம்பிளியில் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. கலைஞர் 18 இறந்துடுறாரு. 19 ஸ்டாலின் மெயின்டைன் த அலைன்ஸ். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அழகாக ஜெயிச்சு வராங்க. பிகாஸ் இங்கே வந்து மோட் இஸ் தி பவர்ஃபுல் ஆன்டி பிஜேபி மோடு இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, மக்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அசம்பிளிக்கு முன்னால் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. பிஜேபியோட போகிற தப்பை அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஜெயிச்சாலும் தோத்தாலும் போவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல் 3 years இருக்குது. நான் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த 22 MPஸை வச்சுக்கிட்டு பவர் இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க 240 தான். மோடி இஸ் நோ வல்னரபிள், ஈ டோன்ட் ஹேவ் எ மெஜாரிட்டி. ஸோ திஸ் 22 இஸ் தேர் ப்ளே கார்ட். அண்ட் கிவன் தர் பாஸ்ட் ரெக்கார்ட், அவங்க பவர், சென்ட்ரல் பவர் அவங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. தே நீட் சென்ட்ரல் பவர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது. இட் வாஸ் ஒன்லி a numbers. Whether for Jayalalitha it was only a number 37 because Modi has 282. 272 is the magic mark. ஸ்டாலினுக்கு 30, Stalin has 21 MPs, but Modi has 303. So it's only a number. Here now Modi has only 240, Stalin has 22. டிஎம்கேவோட பெடிகிரி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 வச்சுக்கிட்டு 5 வருஷம் அவங்க ஃபுல் கவர்மெண்ட், ஃபுல் டேர்ம் இருக்குது மோடி கவர்மெண்ட்டுக்கு. பவரை என்ஜாய் பண்ணாமல் விட மாட்டாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வில் பிகம் பார்ட் ஆஃப் தி மோடி கவர்மெண்ட். மார்க் மை வேர்ட்ஸ். அது எப்பன்றதான் கொஸ்டின். அது பொலிட்டிக்கலாக எப்படி ப்ளே ஆகும் அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா இப்போ இந்த நாணய வெளியீட்டு விழா நடந்ததுக்கப்புறம் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு டிவியில் பார்க்குற ஒரு விவாதம் நடக்குது. அதில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான். ஒரு பிஜேபிக்காரர் இருக்கார், ஒரு டிஎம்கேக்காரர் இருக்கார், ஏடிஎம்கேக்காரர், அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் இருக்கார். ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, பிஜேபிக்காரங்களும் திமுககாரங்களும் அப்போசிட்டாக பேசுவாங்க. பட் இந்த டிபேட்டில் 2 பேருமே ஒரே ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ அந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் வந்தாலும் இது தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு, திமுகவும் அதே மாதிரி பேசுகிறாரு. ஸோ அந்த டிபேட்டே பார்த்தோன்னா காரசாரமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏடிஎம்கே ஆள் மட்டும் தனியாக மாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான அரசியல் வந்து நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க வரும்போது எப்படி இருக்குன்னு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி, ஆன்டி பிஜேபின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆன்டி மோடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை எப்படி இவங்க வந்து ஒரு மீட் அவுட் பண்ணுவாங்க? இப்போ வந்து வாஜ்பாய் 99 போகும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒரு ஃபேஸ் சேவரை கொடுத்தாங்க. கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை வெளியில் வச்சுட்டு நாங்கள் போனோம். இப்போல்லாம் கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எக்ஸப்ட் பொது யூனிஃபார்ம் சிவில் கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டான். 2வது, கம்யூனலிசம் ஹஸ் டேக்கன் வெரி டீப் ரூட்ஸ். நீங்கள் வந்து பிஜேபியோட போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஃபேஸ் சேவர் எனக்கு தெரிஞ்சு நீட்டுன்னு வானுங்க. இப்போ அவங்களோட திமுகவோட அந்த பெய்டு மவுத்ஸ் இருக்கு இல்லையா யூடியூப்பில், டிஎம்கேஸ் பெய்டு மவுத்ஸ் டு புட் இட் வெரி டீசென்ட்லி. அவங்கெல்லாம் இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபியோட நாளைக்கு திமுக அதை ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது. பிகாஸ் சர்டன் மவுத்ஸ்
ஆர் தி ஆக்சுவலி தி வாய்ஸ் ஆஃப் their கவர்மெண்ட், வாய்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் திஸ் டிஎம்கே. அதாவது வந்து குரங்கு இறங்கத்து மேலே குட்டி விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி they will test the waters with these paid mouths. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு பிஜேபியோட அந்த காலத்தில் வந்து வாஜ்பாயோட போகும்போது காமன் சிவில் கோடு, ராமர் கோயில் 370 தள்ளி வச்சுட்டு ஒரு மினிமம் ப்ரோக்ராம் போனோம். அந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து நீட்டிலேருந்து எங்களுக்கு விதிவிலக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கு அது விதிவிலக்கு, அந்த மாதிரி விதிவிலக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கொள்கையை விட மாட்டோம், நீங்கள் உங்கள் கொள்கையை விட வேணாம், நாங்கள் கவர்மெண்ட்டில் இருப்போம் அப்படின்னு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா பெய்டு மவுத்ஸ். அண்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் திஸ் பெய்டு மவுத்ஸ், பிகாஸ் திஸ் பெய்டு மவுத்ஸ் ஆர் யூஸ்டு பை தி பேரண்ட் பாடிஸ் லைக் monkeys using their kittens, using their smaller ones to test the depth of the waters. அதுதான் கதை இங்கே. ஆகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபேஸ் சேவர் வேணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வந்து நவ் இஃப் தே கோ வித் பிஜேபி, டிஎம்கே கோஸ் வித் பிஜேபி, ஒரு ஃபேஸ் சேவர் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னுவாங்க. அந்த ஃபேஸ் சேவர் வந்து லைக்லி சினாரியோ நியரஸ்ட் பாசிபிலிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா நீட்டில் வந்து ஒரு சென்டர் நினச்சதுன்னா தே கேன் டூ. ஒரு 2 இயர்ஸுக்கு நாங்கள் விதிவிலக்கு கொடுக்குறோம், அப்புறம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறோன்னா நீட் ஒன்று தான் ஏதோ தமிழ்நாட்டோட பிரச்சனை மாதிரியும் பிஜேபியோட ஓவரால் கம்யூனல் கேரக்டரை வந்து புஷ்பேக் பண்ணிவிட்டு இதை நோக்கி இவங்க நகர்த்துவாங்க. பட் எலெக்ஷன் வரும்போது தே வில் கெட் இட் பிளாக் அண்ட் ப்ளூ, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னால் இதை பண்ணுவாங்க. அதனால தான் என்ன சொன்னால் அசம்பிளி எலெக்ஷனில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனில் பண்ணாங்கன்னா தே வில் கெட் இட் ராயலி. ஏங்க இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை மார்ச் பிப்ரவரியில் பண்ண வேண்டியதானே? அப்பயும் மோடி அழகாக தான் வந்திருப்பார், கூப்பிட்டுருந்தா ஜனவரிலே வந்திருக்கலாமே. இப்போ பண்ணலை. ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பண்ணாங்கன்னா நல்லா தெரியும் ஏதாவது ஒரு விதத்தில் ஓட்டு காட்டும்னு, அதனால் அங்கே பண்ணலை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் பிஜேபியோட போக மாட்டாங்க. என்ன சொல்ல போனால் அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு மாதிரி தே வில் கிரியேட் சம் ஜும்லா செய்வாங்க. அசம்பிளி முடிஞ்சோன்னா மார்க் மை வேர்ட்ஸ், தே வில் கிராவிடேட் டுவர்ட்ஸ் பிஜேபி. பவர் இல்லாமல் 22 எம்பிஸை வச்சுட்டு அவங்க இருக்க மாட்டாங்க. மார்க்ஸ் இது இன்னொரு மாதிரியும் நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்கலாம். என்னென்னா 2014, 19 அப்புறம் இப்போ 24 3 எலெக்ஷன்ஸில் டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க. பட் இப்போ ஒரு பாயிண்டில் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற விஷயத்த பொலிட்டிக்கலாக டிஎம்கே புரிஞ்சுக்கிட்டாங்களா? இவங்க கூட நம்ம சேர்ந்துருந்தாலும் எப்படியும் இந்த அலைன்ஸ் தோக்க தான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் சொன்னது போல் நம்மக்கிட்ட இப்போ எம்பி சீட்ஸ் இருக்காங்க, அதை கொஞ்சம் லாபகரமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்களா? ஸோ காங்கிரஸ் மேலேயும் டிஎம்கேக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆமாம், நேச்சுரலிங்க. நான் மறுபடியும் ஐ எம் கமிங் பேக் டு ஒன்லி ஒன் பாயிண்ட் கேப்ரியல். அதாவது வந்து காங்கிரஸ் இல்லாமல் இங்கே திமுகவால் ஜெயிக்க முடியாது. அது ஜெயிக்கிறதுன்றதோட கான்செப்ட் வந்து அசம்பிளி தான், பார்லிமெண்ட் கிடையாது. அது திஸ் ஃபார் அவே, வெரி ஃபார் அவே. அசம்பிளியை மேனேஜ் பண்ண பிறகு அசம்பிளியை மேனேஜ் பண்ணி இங்கே கவர்மெண்ட் வந்தாலும் வராட்டியும் அடுத்த ரிமைனிங் 3 இயர்ஸ் அப்படி தான் 99 இருந்தாங்க. 99 வந்து when கலைஞர் voted ஃபார் பிஜேபி, இங்கே வந்து கலைஞர் ஹஸ் ஃபினிஷ்டு 3 இயர்ஸ். 96 மேலே வந்த கலைஞர் ஒரு ஓட்டில் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வரும்போது 99 ஏப்ரல் 3 வருஷத்தை முடிச்சிட்டார். ஸ்டில் 2 இயர்ஸ் இருக்குது, போயிட்டார். செப்டம்பரில் எலெக்ஷன் வந்து முடிச்ச பிறகு 1.5 வருஷம் இருந்தது. 1.5 இயர்ஸ் தேவர் இன் பவர். இங்கேயும் அங்கேயும் இங்கே போன பிறகு அங்கே 3 வருஷம் தாங்க. இங்கே ஜெயலலிதாவோட ஆன்ஸ்லாட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிஜேபி தேவைப்பட்டது. அவங்களுக்கு என்எஸ்டி செக்யூரிட்டிலாம் கலைஞருக்கு எப்படி கொடுத்தாங்க? ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ண பிறகு தான் என்எஸ்டி செக்யூரிட்டி வருது. அது அங்கே பவர் இல்லைன்னா இங்கே வந்திருக்குமா? எவ்வளோ இஷ்யூஸில் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் பெயில்ட் அவுட் கருணாநிதி அண்டு டிஎம்கே. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் காங்கிரஸ் வேணும். அசம்பிளிக்கு பிறகு காங்கிரஸால் பிரயோஜனம் கிடையாது. இன்னொன்று 29லலாம் காங்கிரஸோட ரீசர்ஜன்ஸ் அப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கவலை கிடையாது. வந்தாலும் வராட்டியும் இந்த 22 வச்சுட்டு நான் பவரில் இருக்கணும். 29ல் காங்கிரஸ் ரிசர்ஜ் ஆச்சுன்னா நான் அப்போ காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துக்கலாம். அப்படி தானே வந்து 4 வருஷம் பிஜேபியில் இருந்துட்டு இந்த 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 வாட் கேன் ஒன் கால் திஸ் சாமிலியான் நேச்சர், இந்த பச்சோந்தித்தனம் வேறு எந்த பார்ட்டியும் பண்ணு. 4 வருஷம் பிஜேபியோட ஜெட்டிசன் பண்ணிவிட்டு அடுத்த 5 மாதத்தில் காங்கிரஸோட. எப்போ குஜராத் ட்ரையாட்ஸ் அப்போ குஜராத் போகுறோம் அப்போட when Gujarat was burning, when Muslims, thousands of Muslims were butchered, when United Nations expressed its anguish like anything, US விசாவை கேன்சல் பண்ணப்போ மோடிக்கு அந்த பீரியடில் மோடியை சப்போர்ட் பண்ணி பார்லிமெண்ட்டில் பேசினது தான் டிஎம்கே. திஸ் இஸ் தட் பிட். நான் சொல்கிறது எல்லாமே ஃபேக்ட்.
ஸோ இப்போ நடந்த விஷயங்கள்லாம் காங்கிரஸ் பார்ட்டியும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டெஃபினட்டாக அவங்கள விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. They won't be happy, but they don't have an option. அவங்க என்ன பண்ணுவாங்க, unless DMK takes an open brazen pro BJP line, அவங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ இந்த டிவி டிபேட்ஸ்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு காங்கிரஸோட நெருங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா இப்போ இந்த நாணய வெளியீட்டு விழாவை பற்றி பேசும்போது கூட அதிமுக காரங்க தான் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காங்கிரஸ் இவங்க ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க தான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, காங்கிரஸுக்காக அவங்க தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு ஸ்கோப் இருக்கா காங்கிரஸோட நெருங்குறதுக்கு? ஸ்கோப் இருக்குது, ஆனால் காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. பிகாஸ் திஸ் ஏடிஎம்கே இஸ் வெரி வீக். காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு என்ன நடக்குதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். they know very well. With a drop of a hat they will sense it where the DMK is going. டிஎம்கே எங்கே போகுதுன்றது காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ராஜ்நாத் சிங் கருணாநிதி சமாதியை சுற்றி வராரு, மோடி கருணாநிதியை புகழ்ந்து பேசுகிறாரு. அன்னைக்கு அந்த போடியமில் நின்றுக்கிட்டு துரைமுருகன் எமர்ஜென்சியை ரீகால் பண்ணுறாரு. ராஜ்நாத் சிங் வந்து 60s வந்த பார்ட்டிஸ்லேயே இன்னமும் அலைவாக இருக்க ஒரே ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே தான்றாருன்னா, இதெல்லாம் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஆடியோவை கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் வேறு டிஎம்கே இஸ் ஹெட்டட்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் பிஜேபியோட ஃப்ளர்ட்டிங். நவ் வி ஹாவ் டு சே தட் டிஎம்கே ஸ்டார்டட் ஃப்ளர்ட்டிங் வித் பிஜேபி. அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. அவங்க வந்து ஆசையுடன் உறவு கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள், அப்படி தான் நம்ம சொன்னோம். டிஎம்கே ஸ்டார்டட் ஃப்ளர்ட்டிங். இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது சார். ஏன் இதை நான் கேட்குறேன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நம்ம பார்த்தோம்னா பிஜேபிக்காரங்க எதிர்கட்சிகள் வேறு எந்த மாநிலங்கள்லாம் இருக்காங்களோ அந்த மாநிலங்களை அவங்க கடுமையாக கையாளுறாங்க. டெல்லியாக இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், இங்கெல்லாம் அவங்க எதிர்கட்சியை கையாளுற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் தமிழ்நாட்டில் என்னதான் பிஜேபிக்கு எதிராக டிஎம்கே ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணாலும் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோன்னா பெருசாக டஃப்பாக ஹேண்டில் பண்ணல. செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் சிறையில் இருக்கார். பட் அது வந்து கோர்ட்டோட ஆக்ஷன் தான் அது. பட் பாஜக என்னமோ அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி டிஎம்கேக்கு எதிராக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணல. ஆமாம், பண்ணாங்க, நல்ல பாயிண்ட். பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணல. எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அது என்னன்னா, என்னைக்கு இருந்தாலும் டிஎம்கே தான் பக்கம் வரும்னு மோடிக்கு ஒரு ஹோப் இருக்குது. அன்றே கணித்தார். நீங்கள் இது நல்ல பாயிண்ட். ஏன்னா வந்து கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ்க்கு இங்கே போகல. இங்கேயும் லூட் நடந்தது, பெரிய அளவில் லூட் நடந்தது. செந்தில் பாலாஜியோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அரசுக்கு அடுத்த மாதம் பொன்முடிய என்கொயரி கூப்பிட்டப்ப ஹோல் டே வச்சு என்கொயரி பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஹி வாஸ் லெட் ஆஃப். அரெஸ்ட் பண்ணல, ஹி வாஸ் லெட் ஆஃப். துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் எண்டில் கம்ப்ளீட் ரூமர் வாஸ் துரைமுருகன் வில் பி டேக்கன் இன்டு கஸ்டடி. ஏன்னா அந்த மைனிங் ஸ்கேமில் வந்து 5 கலெக்டர்ஸ் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 5 கலெக்டர்ஸ்க்கு சம்மன் அனுப்பிச்சு அவங்க போகாமல் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அவங்க அப்பியர் ஆகி அதுக்கு பிறகு அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு போய் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ இன்ட்ரெஸ்டிங்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேவ் ரிலீஃப் டு கலெக்டர்ஸ். துரைமுருகன் வாஸ் லெட் ஆஃப். அதுக்கு பிறகு எலெக்ஷன் ஃபீவர் வந்தது, அப்படி இப்போ தப்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது உங்கள் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் ஆரம்பிச்சதா அல்லது மோடி 2.0லேயே ஆரம்பிச்சதா? மோடி 2.0லேயே இதற்கான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் நீட்ஸ் இருக்குது. பட் மோர் தென் டிஎம்கே, பிஜேபி நீட்ஸ் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. பட் 22 MPஸை வச்சுட்டு சன்னியாசியாக இருக்க முடியாது. பவர் வேணுங்க. இந்தியாவிலேயே சென்ட்ரலில் பவரில் அதிகமாக இருந்த ஒரே கட்சி திமுக தான். தட் டூ வித் 3 different political formations. Given just imagine the, put it bluntly, chameleon nature of the party. இதை விட ஒரு பச்சந்தித்தனை இதை இருக்க முடியுமா? 3rd ஃப்ரண்ட்லேயும் இருப்பாங்க, மோடிக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் இருப்பாங்க, கௌரவ போதுன்னு தெரிஞ்சவொன்னே கவுத்துட்டு 4வது வெளில வேறி 4 மாதத்தில் காங்கிரஸ்லேயும் இருப்பாங்க. இப்போ மறுபடியும் பிஜேபி கூடயும் பேசுவாங்க. பவர், எனக்கு பவர் தான் வேணும். நீங்கள் கேட்டது அழகான கேள்வி. இதற்கான விதைகள் 3.0 இல்லை, 2.0லேயே ஊன்றப்பட்டு விட்டது. மோடிக்கு வந்து ஒரு ஹோப் எப்பயுமே இருந்தது, திமுகவை வந்து தான் பக்கம் இழுத்துடலான்னு. இன்றைக்கி 22 MPs இருக்கும்போது அவங்களுக்கு அது குறையும் போது 32 அங்கே குறையும் பொழுது அவங்க ரொம்ப அழகாக டிஎம்கே பக்கம் கிராவிடேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பிஜேபி டிஎம்கேவும் பாசிட்டிவ் சிக்னல்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. கண்டிப்பாக வந்து என்னோட மை அசஸ்மெண்ட் இஸ் ஆஃப்டர் 26 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் டிஎம்கே வில் ஜாயின் தி மோடி கவர்மெண்ட்.
ஸோ இப்போ இன்னொரு தியரி என்னென்னா, இப்போ அரசியல் ரீதியாக இந்த போர் நிறுத்தம் ஒன்று பிஜேபியும் டிஎம்கேவும் இன்டெரக்டாக அறிவிக்கிறாங்க இல்லையா? இதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, டிஎம்கேல மேபி உதயநிதி அவர்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடக்கும்போது பிஜேபியோட சண்டை போட தேவையில்லை. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் குவைட்டாக இருப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக பிரச்சனை வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான டிரான்சிஷன், அந்த லீடர்ஷிப் டிரான்சிஷன் நடக்கும்போது எக்ஸ்டர்னலாக நமக்கு பிரச்சனை வேண்டாம், ஸோ பிஜேபியை குவைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தட்ஸ் மேபி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உதயநிதி வந்து மேலே அவர் எனி டைம் வில் பி அப்பாயிண்டட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இப்போ ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாலேயே கூட அது நடந்துருன்றாங்க. சம்சே அவர் ஆஃப்டர் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிட்டர்ன் உதய் வில் பி அப்பாயிண்டட் ஆஸ் அனாயிண்டட் ராதர் ஆஸ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். ஒன்ஸ் உதய் இன்னும் பவர்ஃபுல்லாக வரும்பொழுது, போஸ்ட் ஸ்டாலின் சினாரியோவில் அவர் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து சென்டரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, சென்டரோட ஹெல்ப் இருக்கணும், சென்டரோட பிளெஸிங்ஸ் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. சென்டரோட டிஸ்டர்பன்சஸ் மோடிக்கு இருக்க, உதய்க்கு இருக்கக்கூடாது when it takes charge. அதுவும் ஒரு காரணம். இந்த பிட்வீன் தி பிஜேபி அண்ட் டிஎம்கே மேபி அவங்க வந்து ரொம்ப ஃபார் ஃபெச்சாக தான் யோசிப்பாங்க. பிகாஸ் அந்த பவர் டிரான்சிஷன் அண்ணா மறைவுக்கு பிறகு 69 அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் டேக் ஓவர் பண்ண பிறகு ரொம்ப லாங் விஷனில் வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாக வரக்கூடியவங்க எல்லாரையும் அவர் நகர்த்தினார். எம்ஜிஆரை நகர்த்தினார், வைகோவை நகர்த்தினார். இன்றைக்கி வந்து யாருமே நோட்டபிள் சேலஞ்சர்ஸ் யாருமே கிடையாது. கம்ப்ளீட்லி வந்து த சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ் டிஎம்கேக்குள்ளே, டு புட் இட் வெரி ஜென்ட்லி. ட்ரஸ்ட் இருக்குது, அறிவாலயம், party structure, all the district secretaries, MLAs, all the MPs, all the ministers, எல்லாருமே வந்து they have fallen in line. There won't be any single rebellion against Uday because it has been managed in such a way. So the transformation is smooth. 69க்கு பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த 54 வருஷத்தில் கலைஞர் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரியை பார்ட்டியை வந்து தம் ஃபேமிலி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். ஃபேமிலிக்கு உள்ளேயும் ஸ்டாலின் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். 10 வருஷத்துக்கு முன்னால் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு சண்டை நடந்தது 2014 ஜனவரியில். கலைஞர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அழுதார். அழகிரி காலையில் வந்து ஸ்டாலினை பற்றி பேட் மவுத் பண்ணார், அவரோட ஹெல்த்தை பற்றி எல்லாம்னு சொல்லிட்டு கலைஞர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ப்ரெஸ் மீட்டில் அழுதார். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அழகிரியோட குடும்பாவியல் எல்லாம் கொளுத்தப்பட்டன. அழகிரி வாஸ் சென்ட் அவுட் ஆஃப் த பார்ட்டி. அதுக்கு பிறகு அவர் ரிட்டனே வரல. அவர் வந்து he was never a challenger to ஸ்டாலின். அந்த 5 வருஷம் யூனியன் மினிஸ்டர் இருந்தப்போ கூட வந்து he was only a second fiddle. ஸோ சிஸ்டம்ஸ் எல்லாமே தேவர் இன் பிளேஸ். கலைஞர் மறைந்த பிறகு 18க்கு பிறகு வந்து ஸ்டாலின் ஹஸ் டேக்கன் ஓவர். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் ஸ்மூத் பிகாஸ் சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ் லாங் டைம் ஆகும். ஸோ இந்த 6 வருஷத்தில் வந்து அவர் 3 விக்டரியை கட்சி கொடுத்துருக்கார். என்ன தான் ஆன்டி மோடி ஃபீலிங் தமிழ்நாட்டில் அக்ரெசிவாக இருந்தாலும் ஒரே கூட்டணியை வச்சு 3 எலெக்ஷனை கலைஞர் கூட ஜெயிச்சதில்லை, ஸ்டாலின் ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஜெயிச்சிருக்காரு. பவரை வந்து ஸ்நாச் பண்ணியிருக்கார் ஏடிஎம்கே கிட்டேருந்து. ஹி ஹஸ் டெலிவர்டு. ஸோ தேர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் மர்மர் அகெயின்ஸ்ட் ஸ்டாலின் வித்தின் த பார்ட்டி. பட் உதய் வரும்பொழுது தேர் ஓன்ட் பி, இது இப்படியே தொடரும் நம்ம சொல்ல முடியாது டெஃபினெட்லி. ஏன்னா அந்த ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதில் சென்டர்லேருந்து எந்த பவரும் இருக்கக்கூடாதுன்னு, தட் மே பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், டெஃபினட்டாக ஒரு ரீசன் இல்லை, ஒன் அமங் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்மூதனிங் தேர் டைஸ் வித் பிஜேபி. சரி, இப்போ ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் கண்டினியூஸாக அவர் நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவர் கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவரோட லீடர்ஷிப் எல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய வெற்றிகளெல்லாம் அவர் கொடுக்குறாருன்னா அதுக்கான காரணம் என்னென்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. சென்டரில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி வந்து பிஜேபி அப்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி டிஎம்கே அந்த இடத்துல அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் ஆன்டி பிஜேபி அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரியான கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் எப்பவுமே டிஎம்கேக்கு இருக்காது. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருந்திருக்கு, நிறைய வெற்றிகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியுது. பட் கண்டினியூஸாக இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று சென்டரில் பிஜேபி இப்போ வீக் ஆகிட்டாங்க. சென்டரில் பிஜேபி வீக் ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அது மாற்றும். ஸோ இப்போ இங்கேயும் வந்து டிஎம்கே கவுண்டரான ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி வேணும் அப்படின்ற ஒரு தேவையும் கூட சைடில் ஏற்படும். மேபி அது ஏடிஎம்கேயோட ரிவைவலுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டி வேறு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் நான் கேட்குறேன்னா, இப்போ
கம்ஃபர்டபுளாக டிஎம்கே இருக்கும்போது அவங்க பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நாளைக்கு இதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நீங்கள் பவர்ஸை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணாதான், கம்ஃபர்டபுளாக இல்லாத போது உங்களுக்கு எதிரிகளை வந்து எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ண முடியும். அவங்க கூட கரெக்டான ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக நடக்குதா? இல்லை, இது ரொம்ப கடினமான பதில். ஏன்னா இப்போ வந்து அவங்க வெற்றி கழிப்பில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, இன்ஃபேக்ட் ஐ ஹவ் செட் இன் செவரல் ஆஃப் மை இன்டர்வியூஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் or rather few months, Stalin is the most luckiest chief minister. Right. Because உண்மையிலே இதை நான் வந்து நக்கல் பண்ணுறதுக்காக ஹியூமிலியேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட் பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு வந்து அப்போசிஷனே இல்லை இன்றைக்கி. மீடியா வந்து கம்ப்ளீட்லி சரண்டர்டு டு டிஎம்கே அண்ட் ஸ்டாலின். ஸோ நீங்கள் சொல்கிற சினாரியோ எமர்ஜ் ஆகும்போது மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஆஃப்டர் ஜெயலலிதா டெத், ஆஃப்டர் கலைஞர் டெத், எடப்பாடியை வந்து திமுக ஏறி அடிச்சுது, மிதிச்சாங்க போட்டு. யார் சிஎம்னே தெரியாது. மீடியா வந்து அப்பயும் டிஎம்கே கண்ட்ரோலில் இருந்தது, இப்பயும் டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. எடப்பாடி வந்து அவர் தன்னோட பவர் அசட்டே பண்ண முடியல அவரால். நம்ம அந்த தூத்துக்குடி இன்சிடெண்ட்டு, கொடைக்கானல் இந்த கஸ்டோடியல் டெத்து, அப்புறம் வந்து பொள்ளாச்சி அந்த விமன் செக்ஷுவல் அசால்ட் கேஸ்லலாம் வந்து த வே இன் விச் டிஎம்கே கண்டக்டட் இட் செல்ஃப் த அக்ரஸிவ் அப்போ இன்ஃபேக்ட் தட்ஸ் அ டெக்ஸ்ட் புக் கேஸ் ஃபார் அன் அப்போசிஷன். ஒரு அப்போசிஷன் அப்படி தான் இருக்கணும். அதோட கம்பேர் பண்ணும்போது அதில் 1/10 கூட இன்றைக்கி ஏடிஎம்கே இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். அதனால் உங்கள் கேள்விக்கான பதில் வந்து இப்போ கடினம் எனக்கு தெரிஞ்சு அது. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை. அதாவது வந்து இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே நிலவாது. குட் டைம்ஸ் won't last forever. பொலிட்டிக்ஸில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. குட் டைம்ஸ் won't last for ever. ஆமாம், அதனால் பொலிட்டிக்ஸில் சான்ஸே இல்லை. அது அப்போ வந்து ஒரு டவுன்ஃபாலில் வரும்போது அப்போ டிஎம்கே அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி மீடியா புட் இட் பிளண்ட்லி நான் பார்த்ததே இல்லை. த சீஃப் மினிஸ்டர் வாஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸ். இதே எடப்பாடியோ ஜெயலலிதாவோ கொடுத்துருந்தா டிஎம்கே would have gone to towns. இந்த ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் ஃபேக்ட்டுங்க. இந்த ராஜ்நாத் சிங் ஃபங்க்ஷனில் அது யாரோட ஃபங்க்ஷன்றது பேசிக் கொஸ்டின். இட் வாஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பிகாஸ் த இன்விடேஷன் வாஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்விடேஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள் இருக்குது, எம்ப்ளம் இருக்குது. இட் வாஸ் த இன்வைட்டி, த பர்சன் வாஸ் இன்வைட்டிங் வாஸ் சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா. ஆனால் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு மத்திய அரசு நிகழ்ச்சின்றாரு. டிஎம்கே காரம் பூரா மத்திய அரசு நிகழ்ச்சின்றான். திமுகவோட தொங்கு சதைகளை டிவியில் உட்காந்துக்கிட்டு மத்திய அரசு நிகழ்ச்சின்னு குசாமல் போய் சொல்கிறாங்க. ஆங்கர்ஸ் கவுண்டர் பண்ண வேண்டியவன் வேடிக்கை பார்க்குறாங்க. திஸ் ஆர் ஷேம்லெஸ் ஆங்கர்ஸ். ஐ வில் டெல் யூ, ஐம் சாரி, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் தேர் அன்ப்ரொஃபஷனல் டு த கோர். பச்சை பொய்ய சொல்கிறாங்க திமுககாரன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீ வந்து அந்த இடத்த கவுண்டர் பண்ணணும்ல. ஆங்கர் இஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளம் இருக்குது, லட்சணை ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் இருக்குது. கீழே இன்வைட்டிவ் பர்சன் ஹூ இஸ் இன்வைட்டிங் இஸ் சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அவங்க சொல்கிறாங்க. திமுக உட்காந்துன்னு சொல்கிறான். நீ அங்கேயே பிடிச்சி உலுக்கி இருக்க வேணாம், வேடிக்கை பார்க்குறாங்க. இதில் சண்டை ஓடுது. பிளட், அதாவது ட்ரூத் இஸ் நாட் எ டிஃபென்ஸு. எவ்வளோ தூரம் மீடியா வந்து திமுக காலடியில் இன்றைக்கி ஐம் சாரி அதாவது வந்து சரண்டர் ஆகிருக்குன்னா டெல்லியில் கூட இவ்வளோ கேவலமாக கிடையாதுங்க. இவ்வளோ ஃபேக்சுவல் அரசு டெல்லி மீடியா கூட பண்ணாது, இங்கே தமிழ்நாடு பண்ணுது. அடுத்த நாள் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னு. அதுக்கு அடுத்த நாள் சொல்கிறாரு இல்லை இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிகழ்ச்சி, மாநில அரசு நடத்தியதுன்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு யாராவது தெரிஞ்சால் தான் சொல்லணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து குட் டைம்ஸ் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறீங்க குட் டைம்ஸ் இன் பாலிடிக்ஸ், குட் டைம்ஸ் won't last for everன்னு. நடந்தால் நல்லது தான். ஏன்னா இப்படி எந்த கவர்மெண்ட்டுமே இருந்தது இல்லைங்க. ஃபேக்சுவலாக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு தே கேன் கெட் அலாங் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் டவுன் த லைன். என்ன பொய் வேணால் பேசலாம், தே கேன் கெட் அலாங் வித் இட். மீடியா வேடிக்கை பார்க்குது. சார், இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே மீடியா வந்து ஒரு நரேட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. மீடியா ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக மக்களும் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கிடையாது. கண்டிப்பாக பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி இருக்குன்றது எலெக்ஷன் போடும்போது தான், நம்ம ஓட் போடும்போது தான் நமக்கு தெரியும். எனக்கு என்னோட நல்ல ஒரு அனுபவம் என்னென்னா, 2011 எலெக்ஷன்ஸில் மீடியா இதே மாதிரி தான். அந்த டைமில் பார்த்தோன்னா நான் அப்போ தான் படித்து முடிச்சுட்டு அப்போ தான் வரேன். ஸோ ரொம்ப யங்கான ஒரு ஏஜ் அப்போ. ஸோ நான் பர்சனலாக என்ன நம்பினேன்னா, டிஎம்கே ஸ்வீப் பண்ண போகுது எலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். மீடியா ஃபுல்லாக அந்த டைமில் டிஎம்கேன்னு அந்த டைமில் வந்து இருந்தது. வடிவேல் பார்த்தோன்னா
ஒரு சைடில் கேப்டன் எல்லாம் பயங்கரமாக கேலி பண்ணிட்டு இருக்காரு, பயங்கர எனர்ஜி இருந்தது. ஆனால் ரிசல்ட் வரும்போது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, மீடியா எல்லாம் ஒரு நரேஷன் செட் பண்ணலாம், பட் கிரவுண்டில் மக்களோட மைண்ட் என்னன்றது அது டிஃப்ரெண்ட்டான ஒரு. அது கண்டிப்பாக இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆனால் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அது என்னமோ இட் ஹஸ் ஸ்ட்ரென்தன் தர் அரகன்ஸ். பட் அசம்பிளி எலெக்ஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஆனால் பட் எம்ஜிஆர் தோத்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில், பிகாஸ் ஜனதா கவர்மெண்ட்டோட அந்த 2 years ஆஃப் அட்ராசிட்டிஸ் வந்து மக்களை வந்து கொதிநிலைக்கு கொண்டு போச்சு. ஸோ அதே எம்ஜிஆர் 3 மாதத்தில் அசம்பிளியில் பவுன்ஸ் பேக் லைக் எனிதிங். ஜெயலலிதா 2004 வந்து வாஷ்ட் அவுட்டு, பட் 2006 ஷி வாஸ் ஏபிள் டு வின் டீசென்ட்லி 60 seats அண்ட் ஏபிள் டு கேப்சர் ரிட்டைன் ஹர் அப்போசிஷன் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஸ்டேட்டஸ். அதனால் இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விக்டரியை வச்சு திஸ் கைஸ் ஆர் திங்கிங் தட் தே ஆர் ஃபார் எவர். நம்ம 2026 நம்ம தான் நினச்சிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அது கிடையாது. தே ஹேவ் அன் எட்ஜ், பட் அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு இது வரப்போகிறது கிடையாது. பட் 5 corner ஃபைட் வந்தோன்னா டிஎம்கே ஹஸ் அன் எட்ஜ். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். சார், அடுத்து நம்ம விஜய் அவர்களை பற்றி பேசிடுவோம். இப்போ விஜய் அவர்கள் கட்சியோட கொடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் அது மாறி இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ விஜய் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த அளவில் அரசியல்வாதிகள், சாரி, இப்போ இவங்க ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே வராங்க, பட் பொலிட்டிக்ஸ்குள்ள அவங்க வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பார்ட் டைமாக தான் அவங்க பொலிட்டிக்ஸை பார்க்குறாங்க. யார், கமல்ஹாசன் அந்த மாதிரி சொல்லலாம். அதே போல் ரஜினியும் பார்த்தோன்னா பொலிட்டிக்ஸ்னாரு, கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்குள்ளே அவர் வரவே இல்லை. கடைசியாக ஒரு நடிகர் சீரியஸாக பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா அது விஜயகாந்த். ஸோ விஜய் எப்படி பார்க்குறீங்க? அவரும் ஒரு சைடில் சினிமாலையும் பயணம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் சீரியஸான ஒரு பொலிட்டிஷியன் பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? வெல், அவர் வந்து நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, he will be a disruptor, he may not be a winner. அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தை செட்டப்பை டிஸ்ரப்ட் பண்ண போகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் பர்சனலாக அவர் சீரியஸான பொலிட்டிஷியன் மாதிரி தெரியுதா? பொலிட்டிக்ஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அது அவர் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அவரோட கொள்கைகள், கோட்பாடுகள், அட்லீஸ்ட் பாலிசிஸ் என்னன்றதை அவர் ரிவீல் பண்ணணும். அவரோட என்ட்ரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஸ்டாகர்டாக இருக்குது அவரோட என்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வரவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு கட்சி ஆரம்பித்தோன்னுவாங்க, கட்சியோட கொடியை சொல்லுவாங்க, மினிமம் ஒரு பேசிக் பாலிசிஸ் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் த பார்ட்டியை பற்றி சொல்லுவாங்க. இவர் என்ன சொன்னார்னா, பிப்ரவரி மாதம் நான் அரசியலுக்கு வந்து விட்டேன், மக்களவைத் தேர்தலுக்கு இல்லை, ஏன்னா பிகாஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வாஸ் நேரிங். அப்போ முடிஞ்சோன்னா அசம்பிளிக்கு தான் வருவேன் அப்படின்னாரு. அப்புறம் 5-6 மாதம் பொறுத்து கரெக்டாக ஹி டுக் 6 months டைம் டு அன்வீல் இஸ் அவங்களோட கட்சி கொடியை வந்து அவர் பாடலையும் கொடியையும் சொல்கிறார். நவ் 1 month பொறுத்து தான் அவர் தன்னோட கட்சியோட கொள்கைகளை, அந்த ஒரு மாநாடு ஒன்று வச்சுருக்காரு விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 22, அதில் தான் தன்னுடைய கட்சியோட கொள்கைகளை விவரிக்க போகிறதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம அவரை பற்றி நீங்கள் கேட்குற ரொம்ப அக்ரெசிவான கமெண்ட் எல்லாம் எப்போ சொல்ல முடியும்னா, அவர் தன்னோட பாலிசிஸை ரிவீல் பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். சும்மா இந்த கொடியை வச்சுக்கிட்டுலாம் பேச முடியாது, கொடி பாடலை வச்சுக்கலாம், தட் ஹஸ் நத்திங் டு டூ வித். ஏன்னா அதுக்கெலாம் ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. கொடியை வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் பெரிய கன்க்ளூஷன்ஸ்க்கு வர முடியாது. அது கொடியை போட்டதுக்கு அது ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணின்னு இருக்கானுங்க. யார் பண்ணுறான்றது எல்லாருக்குமே தெரியும், யாருடைய தூண்டுதலில் இவை எல்லாம் நடக்கின்றனன்னு. ஸ்பெயின் நாட்டுக்கு கொடிக்கு எதிராக இருக்குது தேச துரோக வழக்கு, யானை போட்டதால் கேரளாவுக்கு எதிராக போட்டாங்க, பிஎஸ்பியோட யானை. இது மாதிரி வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ், ஆஃப்ரிக்கன் யானை, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ் ஹஸ் பின் கிரியேட்டட். அது யார் பண்ணுறாங்கன்றது தெரியும், எதற்காக பண்ணிக்கிறாங்கன்றது தெரியும். இதை வச்சுட்டுலாம் விஜயோட கொடியை வச்சுக்கிட்டு அவர் எடை போடுறது, பாடலை வச்சுட்டு எடை போடுறதெல்லாம் அபத்தமானது. அவருடைய பாலிசிஸை முதல்ல அவர் அனௌன்ஸ் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2 அப்போ மட்டும் பத்தாது. நம்பர் 2 என்னென்னா, இஷ்யூஸில் அவர் எங்கே இறங்கி ஃபைட் பண்ண போகிறார், ஆன் இஷ்யூஸ் அவர் மக்களோடு நிற்க போகிறாருன்றது தான் அளவுகள். இப்போ ஒரு பாலிசிஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் ரொம்ப மீடியக்கராக இருந்துட்டால் கூட அக்ரெசிவாக மக்கள் இஷ்யூஸில் அவர் ஃபைட் பண்ணுறாருன்னா ஹீ மே ஹாவ் சம் லெவரேஜ். பட் என்ன பண்ணாலும் அவர் 26 ஆட்சியை பிடிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா 30% மேலே ஓட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்களால வர முடியும். 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் ஹீ வில் ஹாவ் சம் டென்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா யூத், நிறைய அக்ரெசிவான யூத், அப் டு ஒன் கேன் சே அப் டு 35 years, ஃப்ரம் 12 to 35 ஆர் ஓட்டிங் ஏஜ்னா 18 to 35 வந்து அவர்கிட்ட ஒரு யூத் இருக்காங்க. அவங்க ஒன்றும் மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. எல்லா கட்சியிலேருந்தும் அவருக்கு ஓட்டு வெளியில் போகுது, திமுகலேருந்தும் வெளியில் போகும். பட் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் போக முடியாது. இன்ஃபேக்ட் தனியாக நின்னார்னா அவர் ஹி வில் எண்ட் அப் as a க்ராப்பர்னு தான் எனக்கு தோணுது.
சார் இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று முன்வைக்கிறேன், அது கரெக்டாக தப்பான்னு மட்டும் பாருங்க. இப்போ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தமிழ்நாட்டில், பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் பெரிய ஒரு ஸ்டார். ஆனால் ஒரு பொலிட்டிக்ஸ்னு வரும்போது நிறையா நடவடிக்கைகள் அவர் எடுக்கிறாரு. ஒன்று நம்ம கட்சியை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாரு, நீங்கள் சொன்னது போல் லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணுறாரு. இப்போ கொடி அவர் வெளியிடுறாரு. அவருக்கு சினிமாவில் அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது. பட் அந்த இம்பேக்டை பொலிட்டிக்ஸில் அவரால் ஏற்படுத்த முடியலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவரோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் எதுவும் அந்த மாதிரியான ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் கிரியேட் பண்ண வேண்டிய அளவுக்கு நாய்ஸ் கிரியேட் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. கொடியை ரிலீஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு பெரிய சத்தத்தை கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது மேபி அதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்னா, அவர் ஒரு இன்ட்ரோவர்ட். அவர் பர்சனலாக பார்க்கும்போது அவர் ஒரு கொஞ்சம் ரிசர்வ்டான ஒரு இண்டிவிஜுவல் தான், வார்த்தைகள் ரொம்ப அளவாக பேசக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ பொலிட்டிஷியன்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஸோ அது ஒரு காரணமாக எனக்கு தெரியல. பட் அவரோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சட்டிலாகவே இருக்குது. ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்க்கு ஒரு வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் பாலிடிக்ஸ்க்கு அவர் வந்தார், கட்சி ஆரம்பித்தார்ன்றதே அவர் சொல்லலை. இந்த புசி ஆனந்தன் அவருடைய செகண்ட் இன் கமாண்ட், அவர் தான் லெஃப்டினண்ட்டாக பார்க்கப்படுறார். இஸ் த ஃபேஸ் ஆஃப் தி விஜய்ஸ் டீம் ஆர் பார்ட்டி. அவர் தான் வந்து ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கட்சியை வந்து ஆரம்பித்ததே ரொம்ப வினோதமாக இருந்தது. வழக்கமாக அந்த பர்சன் ஹூ இஸ் லான்ச்சிங் த பார்ட்டி அவர் உக்காந்துட்டு அவர் பேசுவார். இங்கே வந்து அவர் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். கட்சி ஆரம்பிச்சுன்றதை அதிகாரப்பூர்வமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு விஜய் சொல்லவே இல்லை. அது எல்லாமே அவரோட பர்சனாலிட்டிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு இண்டிவிஜுவல். ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து பாலிட்டிஷியனாக வந்தான்னா சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இதோட பெட்டரான சவுண்ட் அவர் கிரியேட் பண்ணார். ஆமாம். ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து பாலிட்டிஷியனாக வராருன்னா அவர் ரொம்ப கடினமான பணி. ஏன்னா ஃபண்டமெண்டலி பாலிட்டிஷியன்றவன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட போகணுங்க, சுற்றுப்பயணங்கள் போகணும். அதில் வந்து மேலே வந்து உழுவான், கடிப்பான், கட்டி பிடிப்பான். அதில் படித்தவன் படிக்காதவன், குடித்தவன் குடிக்காதவன், எல்லா விதமான மனிதர்களும் அங்கே இருப்பாங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து கட்டி அணைக்கணும். இந்த வயதான மூதாட்டிகளை எம்ஜிஆர் கட்டி பிடிப்பார்ல, அதை நம்ம கிண்டல் பண்ணுறோம். பட் வாட் மெசேஜ் இட் சென்ட். தட்ஸ் வை வாஸ் அ டார்லிங் ஆஃப் மாசஸ். இ வாஸ் அ ஃபினாமினா, பேரதிசயம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்திய அரசியலே இருந்தது கிடையாது, எம்ஜிஆர் மாதிரி ஒரு கேரக்டர். நவ் விஜய் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ட்ரோவர்ட் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராது. அது இன்றைக்கி இட்ஸ் அ கட் த்ரோட் பாலிடிக்ஸ். அதுவும் இன்றைக்கி டிஎம்கே வந்து அக்ரெசிவாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஸ்டேட் பவர் இருக்குது, பணம் இருக்குது, மீடியா கையில் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் இருக்குது. தே வில் கிரியேட் ட்ரபிள்ஸ் இன் 1000 ways. அப்போ நீங்கள் அதில் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். அது இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ண சில பேர், இந்திரா காந்திலாம் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தாங்கன்னுவாங்க. பட் லேட்டர் ஆன் ஷி ஹஸ் சேஞ்ச்டு. பட் என்ன சேஞ்ச் ஆனாலும் ஃபண்டமெண்டல் கேரக்டர் மாறாது யார் ஒருத்தருக்குமே. அடாப்டபிலிட்டி இருக்கும், பட் குவாலிட்டி ஆஃப் த கேரக்டர் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து. அது எக்ஸ்ட்ரோவர்ட்டா இன்ட்ரோவர்ட்னா ஸ்டில் ஷி வாஸ் அன் இன்ட்ரோவர்ட். இந்திரா காந்திக்கு ஒரு கட்சியை உருவாக்கி வளர்க்க வேண்டிய தேவையில்லை, இருந்ததால வந்தது. அதனால் அந்த அம்மா இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து உங்களையும் ப்ரூவ் பண்ணணும், கட்சியையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த கட்சி ஆரம்பித்தது வந்து அவர் புசி ஆனந்த் ட்விட்டரில் சொல்லிட்டு போனது வந்து தட் இஸ் டியூ டு விஜய்ஸ் கேரக்டர்னு. கரெக்ட். பட் அது அப்படியே தொடர முடியாது. இப்போ கட்சி ஆரம்பித்து 6 மாதம் பொறுத்து தான் கொடி வருது. அடுத்த மாதம் தான் அவர் வந்து மாநாடு நடத்த போகிறாரு. அதுவும் எனக்கு ஸ்லோவாக நடக்குது. பட் எனவே இதெல்லாம் வந்து நம்ம ஏன் இப்படி வர, நீ அப்படி வர, இன்றைக்கே எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணலாம் நம்ம கேட்க முடியாது. ரொம்ப அராஜகமான ஒரு கேள்வின்னு எனக்கு தோணுது. நீ இன்றைக்கே இதை சொல்லலை, எல்லா பிரச்சனையும் பற்றியும் சர்வரோக நிவாரணியாக விஜய் பார்த்துட்டு கேள்வி கேட்குறாங்க. டிவி டிபேட்டில் இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் பற்றியும் கேட்குறாங்க. கல்கட்டா டாக்டர் மர்டரை பற்றி கேட்குறாங்க, காசாவை பற்றி கேட்கல, உக்ரைனில் மோடி இருக்கிறத பற்றி கேட்கல. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு 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 ஹாஸ்டைலிட்டி விஜய்க்கு எதிராக இன்றைக்கி இருக்குது செக்ஷன் ஆஃப் மீடியா கிட்ட. ஸோ அது அஃப்கோர்ஸ் அது இருக்க தான் செய்யும். பட் திஸ் டைம் ரொம்ப லோடடாக இருக்குது. அவர் அடுத்த மாதம் அவரோட மாநாட்டில் பேசும்போது தான் கேப்ரியல் நம்ம எடை போட முடியும். அதுக்கு பிறகு வந்து அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக மீடியாவை இன்ட்ராக்ஷன் வைக்கணும். மேபி அவர் அந்த நீங்கள் சொன்ன மாநாட்டில் வந்து பேசினாருன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக ஹைப் கிரியேட் ஆகும். கமல்ஹாசனும் அந்த மதுரையில் போய் பேசும்போது தான் ஹைப் கிரியேட் ஆச்சு. அதுக்கு பிறகு மீடியாவை அவர் எங்கேஜ் பண்ணணும். விஜய் வந்து மீடியாவை எங்கேஜ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. தனித்தனியாக ஒருத்தங்கிட்டையும் போய் பேச முடியாது. ஸோ மீடியாவை அவர் கான்ஸ்டன்ட்டாக எங்கேஜ் பண்ணணும். மீடியாவை எங்கேஜ் பண்ணும்போது மீடியா கம்ப்ளீட்டாக திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதால ப்ரொவோகேஷன் நிறையா இருக்கும். அந்த ப்ரொவோகேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ யூ வில் கிரியேட் அ ஃப்ரெண்ட்லி மீடியா அமங் த மீடியா. த்ரூ தம் யூ ஹவ் டு டாக். இந்த இதுக்கெல்லாம் வந்து யோசிக்கணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவரோட பாலிசிஸை பற்றி அவர் வெளியில் கொள்கைகளை கோட்பாடுகளை சொல்லாத வரைக்கும் அவரை பற்றி நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. ரெண்டாவது, அது எந்த கொள்கைகளாக இருந்தாலும் அவரால் ஒன்றும் பெருசாக 26 சாதிக்க முடியாது. பட் ஈ வில் பி அ டிஸ்ரப்டர் ஃபார் இந்த பாலிடிக்ஸ், எஸ்பெஷலி ஃபார் டிஎம்கே.
இது இப்போ வந்திருக்கிறதுல ரொம்ப கவலைப்படுறது விஜயோட வருகையை பற்றி திமுக தான். பிகாஸ் தேர் எவ்ரி திங் டு லூஸ். மற்றவங்களாம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஏடிஎம்கே ரிலாக்ஸாக இருக்குது, மற்ற கட்சியும் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த ஒன்லி பார்ட்டி ஒரிட் இஸ் டிஎம்கே. ஏன் திமுகன்னு சொல்லுங்க? அவர் விஜய் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்டார், எல்லா கட்சிகளோட ஓட்டையும் அவர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா கட்சி ஓட்டையும் தான் அவர் பிரிக்க போகிறாரு. ஆனாலும் திமுக தான் அந்த பயம் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இப்போ உதயநிதியை அவங்க புஷ் பண்ணுறாங்க, நல்லா தெரியும். முதலமைச்சர் கூட என்ன சொன்னார், டெப்டி சிஎம் ஆக போகிறாருன்னா வலுத்திருக்கிறது பழுக்கவில்லைனாரு. ஒரு 4 மாதம் மேலே என்ன சொன்னார், அது வெறும் வதந்தினார். அதுக்கு ஒரு 3 வருஷத்து மேலே சிஎம் சொன்னது, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் சொன்னது என்னென்னா வந்து என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். நான் அது எப்படி ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வந்து உதய் வந்து எனி டைம் யூ மே பி அனௌன்ஸ்ட் அஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர். சிஎம் ஃபாரின் போகிறதுனால அதை பண்ணிவிடுவாங்கிறாங்க. அது போயிட்டு வந்த பிறகு பண்ண போகிறாங்க. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் வென், நாட் வெதர் இட் வில் ஹேப்பன்றது கிடையாது. கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அது எப்பன்றது தான் கேள்வி. அவங்க என்ன ஒரு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது, விஜய் வந்து உதய்க்கு காம்படிட்டராக வந்துருவாரோன்னு. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் கேன் நெவர் மேட்ச் டிஎம்கே. உங்களுக்கு தெரியும், டிஎம்கே இஸ் அ பேனியன் ட்ரீ. திமுகன்றது ஒரு ஆலமரம், 75 வருஷமாக இருக்க கட்சி. தோத்தாலும் ஜெயித்தாலும் அவங்களுக்கு ஒரு 22 to 25% ஓட்ஸ் இருக்குது அக்ராஸ் த ஸ்டேட். அண்ட் இட்ஸ் அ மெயின்டைன்டு வெல் ஆயில்டு மெஷினரி, பார்ட்டி மெஷினரி. அவங்களுக்கு வந்து இந்தியாவிலே கேப்ரியல் தி ஃபென்டாஸ்டிக் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நம்பர் 1 பார்ட்டி டிஎம்கே தான். அவங்க அதை ரொம்ப நல்லா அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கலைஞர் போட்டு வச்சுட்டு போன விதை அது வந்து நீங்கள் ஒரு சின்ன ரிமோட்டஸ்ட் வில்லேஜுக்கு போனீங்கன்னா கூட டிஎம்கே வில் ஹேவ் அ பிரான்ச் தான். ஸோ அதுலேருந்து வந்து டாப் லெவல் வரைக்கும் அவங்களோட பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெல் ஆயில்டு மெஷினரி. முறையாக தேர்தல்கள் அவங்க நடத்துகிறாங்க. தே ஹேவ் எ ஃபென்டாஸ்டிக் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியை வந்து நீங்கள் வந்து புதுசாக வரவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணிட முடியாது. ரெண்டாவது, விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் பிளேயர் ஆன் இஷ்யூஸ். வந்து இப்போ சினிமாவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த இது வந்து பாலிடிக்ஸில் இருக்குன்றதை நம்ம இப்போயே வந்து அதுக்கான மதிப்புரைகளை வந்து அதுக்கான குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸை எழுத முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நேற்று ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அவரோட கோட்டு அந்த படம், ஐ திங்க் கோட்டுன்னு, அதுக்கு ஏதோ ட்ரெய்லர் போட்டது வந்து 4 கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா. அஃப்கோர்ஸ் அக்ராஸ் த குளோப் அது வந்து விச் இஸ் அ வெரி பிக் நம்பர். உங்களுக்கு வந்து there are around 40 million people who watch. அதெல்லாம் சந்தேகம் இல்லை. விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் தமிழ்நாடுன்னா அதுதான். பட் இப்போ இது எப்படி வந்து பாலிடிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து விக்டரியாக கன்வெர்ட் ஆகுன்றது தான், தட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டு. எனக்கு தெரிஞ்சு திமுக ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க தான் எனக்கு புரியல. அன்றைக்கி என்ன நடந்தது, செக்ரட்டேரியட்லேருந்து 9:30 மணிக்கு விஜயோட கொடி அறிமுகப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த டைவர்ஷனை, மீடியா அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்கு இன்று மாலை முக்கியமான அமைச்சரவை மாற்றம். ஒரு மூத்த அமைச்சர் நீக்கப்படுகிறார், 2-3 அமைச்சர்கள் இலாக்காக்கள் மாற்றப்படுகின்றன. மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றம்னு பிளான்டட். எல்லா சேனல்ஸும் ஒரே மாதிரி பிக்கப் பண்ணுறோம். அப்புறம் சொல்கிறாங்களாம் 5 நிமிஷம் போட்டு எடுத்துருவாங்க பிரேக்கிங் நியூஸை. 10 மணி வரைக்கும் பிரேக்கிங் நியூஸை கண்டினியூ, 10 மணி வரைக்கும் அவன்டா பிரேக்கிங் நியூஸை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த அளவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் ஒரு கார்பரேட் அப்ரோச்சை கையில் எடுக்கிறாங்க. குறிப்பாக பிஜேபி அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஞாபகம் இருக்கும், இந்த இந்தியா அலைன்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், ஆமாம், அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்டிஏவும் ஒரு கூட்டம். முதல் முறை இந்தியா அலைன்ஸ் வரும்போது மோடி பிரான்ஸில் இருந்தார். ரெண்டாவது அப்போ இந்தியா அலைன்ஸ்னு பேர் இல்லை, அப்போசிஷன் மீட்டு வேறு வீட்டில் நிதிஷ் வீட்டில் நடக்குது பட்னாவில். ரெண்டாவது மீட்டிங் வந்து பெங்களூரில் நடக்கும்போது தான் இந்தியான்னு பேர் வைக்கிறாங்க. அன்னைக்கு தான் என்டிஏ கூட்டத்தை ரைட், அதாவது மீடியா அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3வது இந்தியா மீட்டிங் நடக்கும்போது தான் பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் ரைட். ஸோ இவங்க என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஹேண்டில் பண்ண பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு டைவர்ஷனரியாக இன்னொரு ஈவெண்ட்டை நம்ம சைடில் இன்னொரு நியூஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு வேற ஒரு கேரக்டர் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது கூட இருக்கட்டும். நீங்கள் தமிழ்நாடு இந்தியா கூட வைக்கணும். திஸ் கம்ஸ் ஃப்ரம் வாட்? மோடி அங்கே அதை பண்ணார், பயத்தில் பண்ணார். இல்லை, நான் இது அப்படி பார்க்கல, பயத்தில் பண்ணாங்கன்னா இது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய நியூஸ் வரும்போது நீங்கள் அதை டைவர்ட் பண்ணணுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக செயல்படுதுன்னு நான் பார்க்குறேன். இல்லை கேப்ரியல், நான் இப்பயும் சொல்கிறேன், பயத்தில் தான் பண்ணாங்க. மோடி வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவர் ஊரில் இல்லை, ஃப்ரான்ஸில் இருந்தார். அப்போ வந்து இந்தியான்னு பேர் வைக்கல. செகண்ட் டைம் பண்ணும்போது தான் இந்தியான்னு பேர் வைக்கும்போது தான் என்டிஏவை கூட்டுறாரு. 3வது பாம்பேயில் நடக்கிற கூட்டத்தப்போ தான் ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட்டு இந்தியா பேரை மாற்றி பாரதம் வைக்க போகிறாங்களாம் ரூமர் வந்தது. ஆனால் 5 மாநில தேர்தல் முடிஞ்சு பிஜேபி ஜெயிச்சு 4வது இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும்போது மோடி எதுவுமே செய்யலை. He did not indulge in that diversionary politics.
டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் வெறும் கார்ப்பரேட் ஸ்டைல்லேருந்து வரல கேப்ரியல், ஃபியர்லேருந்து வருது. அஃப்கோர்ஸ் கார்ப்பரேட் ஸ்டைலுன்றது மோடஸ் ஆப்ரண்டை. நான் சிம்பிளாக பார்க்குறேன், என்னன்னா ஒரு ஐடி விங்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாம், அது மாதிரி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது நிறையா இருக்குது. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிஎம்கே அவங்க வேலையை பார்த்துட்டு இல்லை, அவங்க வந்து தானாக பார்க்கலன்ற நான் அதுக்கு தான் மோடி உதாரணத்தை சொல்கிறேன். மோடி உதாரணம் இதுக்கு எங்கே வருதுன்னா, இந்தியா கூட்டணியோட 2 கூட்டத்தில் டைவர்ஷனரி டாக்டிக்ஸில் இன்டெலிஜ் ஆன மோடி 4th மீட்டிங்கை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா தே ஹவ் ஒன் தி 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து இவங்க பண்ணுறது வந்து என்னென்னா அவுட் ஆஃப் ஃபியர். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அது கார்ப்பரேட் கல்ச்சருக்கு போயிடுச்சு பார்ட்டி. அவங்க வந்து crores of rupees every month they are spending for their organizations which are controlling the media like anything. யாருமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுல பண்ணதே இல்லைங்க. இது அப்படியே பிஜேபியை they are aping. Hundreds of people, several former journalists are people who are unemployed. They are taken, they are hired by these people. There's organizations. They are paid fabulous salaries. லட்சக்கணக்கில் மாத சம்பளம். எதுக்கு தெரியுமா? ஏன் என்ன பேசுகிறான் திமுக பற்றி, கவர்மெண்ட்டை பற்றின்னு வீடியோ அதை எடுத்து ஃபீட்பேக் போட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டு, இந்த வார்த்தைக்கு அவன் இவ்வளோ திட்டிருக்கான் நம்மளை, அவனுக்கு எதிராக லான்ச் பண்ணு, அவனுக்கு எதிராக வீடியோ போடு, அவனுக்கு எதிராக ட்வீட் போடு, அவனுக்கு எதிராக ரைட் அப் போடு, அவனுக்கு எதிராக ஸ்ப்ரெட் கேனாட்ஸ், அவதூறு பரப்பு. எதுக்குன்னா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டெலிவிஷன் டிபேட்ஸ் ஒரு 14 சேனல்ஸ் இருக்குது. அதில் ஒரு 8 சேனல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேனல்ஸ். அதில் வந்து யார் என்ன பேசுகிறான்றதை நம்ம ஆளுங்களை விட்டவனை அடி, இவன் வரானா இவனை அனுப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ரோ லெவலில் மைக்ரோ லெவலில் எல்லா வேலையும் பண்ணி நடக்கிறாங்க. இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா, நீங்கள் என்ன தான் கார்ப்பரேட் ஸ்ட்ரெயின் சொன்னாலும் பயத்துலேருந்து வருது. யூ ஆர் ஃபேரிங் டூ மச். ஏன் இந்த அச்சம், இந்த பயம் கலைஞருக்கு இல்லையே? ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம் வருது? ஒரு ஆக்டருங்க அவர் என்ன அன்டெஸ்டட். அவர் வாயை திறந்து முதல்ல பேசலை. அரசியலுக்கு வந்து ஒரு குரலை அன்றைக்கி தான் நம்ம கேட்குறோம். அந்த உறுதிமொழி எடுக்கும்போது மீடியா கிட்ட ஒரு பைட் அவர் கொடுக்கல. இது வரைக்கும் இஸ் நாட் கிவன் சிங்கிள் பைட். அவர் சுற்றி பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. அது என்ன பாலிடிக்ஸ் தெரியல. ஆனால் விஜய்னால பொலிட்டிக்கலாக பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியாதுன்னே வச்சுப்போமே. லெட்ஸே ஒரு 10% ஓட்ஸ் வாங்குறாருன்னு வச்சுப்போம், மேக்ஸிமம் வாங்குறாரு, அவ்வளோதாங்க வாங்க முடியும், வச்சுக்குவோம். பட் அதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ நாளாக ஒரு டிரெவிடியன் ஈகோ சிஸ்டம் இங்கே ஒன்று இருக்குது. ஒரு ஒன்றிலோ ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே மாற்றி வருது. ஒரு டிரெவிடியன் பைனரி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சிஸ்டம் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. 8 to 10% வரைக்கும் வாங்க முடியும் ஓட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அடுத்தது இவரும் ஓட்ஸ்லாம் வாங்குறாருன்னா, ஸோ இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த திராவிடியன் பார்ட்டிஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக புது சக்திகள், அரசியல் சக்திகள்லாம் உள்ளே வருது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் திராவிடியன் பாலிடிக்ஸை அவர் கையில் எடுக்கல. ஸோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அந்த திராவிடியன் பாலிடிக்ஸுக்கு வெளியில் இருந்தால் அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அந்த நான் திராவிடியன் பார்ட்டிஸ் கொஞ்சம் பெருசாகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ அது மேபி த்ரெட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த சோகால் திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு வெளியில் அவர் இருக்காரான்ற உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு தப்புன்னு எனக்கு தோணுது. அவர் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சொல்கிறாரு, ஒன்றிய அரசுன்றாரு. ஒன்றிய அரசுன்ற வார்த்தை யார் வாயிலேருந்து வரும்? அது மத்திய அரசு தாங்க, அது ஒன்றிய அரசு கிடையாது. அது இப்போ இந்த 3 வருஷமாக இவங்க கண்டுபிடிச்ச காயினேஜ். கலைஞர் நெவர் யூஸ் த வேர்ட் ஒன்றிய அரசு. ஒரு இதில் என்னன்னா, இப்போ பொதுவாக அந்த திராவிடியன்ற வார்த்தை எல்லா கட்சியிலையும் பேரில், அது பேரில் இல்லை, அது ஒத்துக்கிறேன் நான், அது உண்மைதான். அது நடைமுறையிலையும் இருந்ததுன்னா நல்லது. தமிழ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட். அப்படி இருந்ததுன்னா நல்லது தான். அதில் தான் கிளாரிட்டி தேவைப்படுது. we need clarity. அவர் பேசும்போது தான் நமக்கு தெரியும் அவர் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் எடுக்க போகிறாரு, திராவிடியன்றதுக்கான இதை வந்து கொடுக்க போகிறாரா இல்லையான்னு. இந்த ரொம்ப பெரிய வார்த்தைகளை போட்டு கொள்கை, கோட்பாடு, கொடி, பாடெல்லாம் கூட தூக்கி போடுங்க. அவர் அலைன்ஸ் போனார்னா he will surviveங்க. எப்படி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷனில் தனியாக நின்று அவர் மட்டும் ஜெயித்தார். 2005 கட்சி ஆரம்பித்து 6 அவர் மட்டும் நின்று ஜெயித்தார். 11 ஜெயலலிதா கிட்ட போனதால தான் 29 சீட், 41 வாங்கி 29 ஜெயித்தார். அதுக்கப்புறம் he first finished. விஜய் பவன் கல்யாண் மாதிரி அலைன்ஸ் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் வந்து அலைன்ஸ் போனாருன்னா கண்டிப்பாக he will make a dent. ஆட்சி மாற்றம் வருதோ இல்லையோ he will have around 10 MLAs. அப்படி வந்ததுன்னா அதுக்கு பிறகு பார்ட்டியை கொண்டு போகிறது ஈஸி. நீங்கள் வந்து நான் தனியாக தான் நிற்பேன்னு போனீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட். ஏன்னா ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் மேலே தனியாக தாங்காது. முதல் எலெக்ஷனே தாங்கிறது கஷ்டம். ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? எந்த 10 சீட்டு 10% இருக்குன்றதா காரணம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் நெகோஷியேட் பண்ண இல்லை. அது விஜயகாந்த் காலத்தில் இருந்ததை விட இப்போ நிலைமை மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ டிஎம்கே விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. டிஎம்கே கிட்ட இருக்க பண பலம், அதிகார பலம், மீடியா பலம் வந்து நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. they have gone to some unimaginable heights. இது நான் ஹைப்பாக சொல்லலை, this is the fact. they got ships of money.
பணம் அவ்வளோ இருக்குது அவங்கக்கிட்ட மீடியா இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, அறிவும் இருக்குது அவங்கக்கிட்ட. தே காட் பொலிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விஜயாலெல்லாம் முடியவே முடியாது. டெல்லியில் எப்படி மோடியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இந்தியா பிளாக்னு ஒரு அலையன்ஸ் வந்ததோ, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணவே முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர் தனியாக போனார்னா. பட் இஃப் ஹி ஜாயின்ஸ் வித் சம்படி, ஆப்வியஸ்லி வித் ஏடிஎம்கே வேறு யார்கிட்ட போக முடியும் அவர். நீங்கள் ஒரு விஷயம் இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா. எனக்கு இங்கே தான் ஆக்சுவலாக விஜய் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு அபிப்பிராயமே வருது. ஏன்னா இப்போ விஜய் பொறுத்தளவு ஒரு ஆக்டர், அவர் சினி இண்டஸ்ட்ரியில் திமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே நல்ல பெரிய ஹோல்டு உண்டு. அது போக திமுகவால் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். திமுக இன்னைக்கு அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க. பட் இந்த டைமில் விஜய் என்ன பண்ணுறாருன்னா அரசியலுக்குள்ளே வராரு. ஒரு ஆக்டராக இருந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரி நம்பிட்டு இருந்தாலும் அவர் அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாருன்னா அது போல்டான ஒரு மூவ். ஸோ அவர் எதிர்த்து பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரோ திமுக ஆட்கள்லாம் அவர் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி அவர் எதிர்த்து பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. பட் நிஜமாவே அவர் திமுக எதிர்த்து இந்த அரசியல் பண்ண ரெடி ஆகிறாருன்னா அது பெரிய விஷயம் தான். இப்போ திமுக ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க, கட்சி இந்த டைமில் ஆரம்பிக்கிறாரு, அரசியலுக்குள்ளே இப்போ வராரு. அது போல்டான ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. கண்டிப்பாக அவர் வந்து, நான் உறுதியாக சொல்கிறேன், 2 விஷயம் அவர் பண்ணணும். ஆன்டி டிஎம்கே தான் தன்னுடைய பொலிட்டிக்கல் ஃபல்க்ரம்னு அவர் டிசைட் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து he should position himself as his party is anti DMK, அக்ரெசிவாக ஆன்டி டிஎம்கேக்கு தான் அவர் பொசிஷன் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு அவர் ஏடிஎம்கேவோட அலையன்ஸுக்கு போனார்னா, விஜயகாந்த் எப்படி ஜெயலலிதா 11 ஜெயிச்சு 40 சீட் 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சாரோ, அந்த மாதிரி he may have, even if he has 10 MLA seats, அவரோட பாலிட்டிக்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ஷீட் ஆங்கர்னுவாங்க, ஸ்டெபிலைஸ் ஆகும் அது வந்து. ஆனால் அதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் டைரெக்டாக சிஎம் தான் அப்படின்ற மாதிரி போனார்னா, ஐ திங்க் 5 கார்னர் ஃபைட் வந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க கேப்ரியல். 5 கார்னர் ஃபைட் இப்போ இருக்க டிஎம்கே அலையன்ஸில் பெரிய மாறுதல் வரும்னு நான் நம்பலை. திஸ் பீப்புள் will stick on with டிஎம்கே, மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும். எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக, பிஜேபி தலைமையில் இருந்த அலையன்ஸு, சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம் வந்ததுன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், டிஎம்கே will have a clear edge, 175+ டிஎம்கே அலையன்ஸ். ஐ won't be surprised if they even win 200+ alliance, because it's numbers game. டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அந்த 40% இருந்தால் அதில் ஒரு 5% டென்ட் வந்துன்னா கூட 35% டிஎம்கேக்கு சாலிடாக விழுந்துன்னா, ரெஸ்ட் கெட்டிங் இன்ட்டு 4-way split, இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அண்ட் ஐ ஒன்ட் சர்ப்ரைஸ் இஃப் தே கிராஸ் 200. ஆனால் அதை பற்றி விஜய் ஏன் கவலைப்படணும்? விஜய் அவர்களை பொறுத்தளவில் இந்த எலெக்ஷன் தனியாக நிற்போம், 10-12% வின் பண்ணுவோம், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்ஸை 31 நம்ம அங்கேருந்து பில் பண்ணுவோம். இந்த எலெக்ஷனை நம்ம விட்டலான்னு அவர் யோசிக்கலாமே. யோசிச்சா அது அவரோட டெசிஷன். நான் சொல்கிறது வந்து அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அவர் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம். வந்தால் வந்துட்டு போட்டோம் திமுக, எனக்கு என்ன வந்து அவ்வளோதான். நான் வரணும்னா எனக்கு ஒரு எலெக்ஷன் தியாகம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணாருன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கலாம். ஆனால் அது என்னென்னா அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் இஸ் ஹெல்பிங் டிஎம்கே, knowingly or unknowingly, a 5-corner flight. And remember, Gabriel, more players on the plate is advantage for DMK. More and more player coming into the fray, it's clear advantage for DMK. ஏன்னா அவங்க ஓட் பேங்க் அவங்கக்கிட்ட இருக்குது கேப்ரியல். அது ஒன்றும் பெரிய டென்ட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா திஸ் இஸ் மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் தட்ஸ் அ சிமெண்டிங் ஃபோர்ஸ் இவங்களுக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஏன்னா மைனாரிட்டிஸ்லாம் அப்படியே தான் நிற்பாங்க. அண்ட் டிஎம்கே வந்து தன்னோட இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பேசுனதில் கான்ட்ராடிக்டாக நினைக்க வேணாம். தன்னோட அக்ரெசிவ் பிஜேபி ஸ்டாண்டை டிஎம்கே மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் 5 கார்னர் ஃபைட்டில் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க, சொதப்புறாங்க, கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரி இன்னும் 2-3 இன்சிடென்ட் அது நடந்தால் கூட தப்பிச்சுப்பாங்க. பட் ப்ரோ பிஜேபி லைன் எடுத்தாங்கன்னா தே ஆர் ஃபினிஷ்ட். கள்ளக்குறிச்சி மாதிரி இன்னும் 2-3 இன்சிடென்ட் நடந்தால் கூட திமுக தப்பிச்சுக்கும். பட் பொலிட்டிக்கலாக பிஜேபியோட நெருங்குறாங்க. கலைஞர் நானே வெளியிட்டு விடா மாதிரி, கலைஞர் சமாதியில் ராஜ்நாத் சிங் வந்த மாதிரி நாளைக்கு மோடியாக கலைஞர் சமாதிக்கு வராரு. கருணாநிதிக்கு பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மோடி வந்து கருணாநிதி சமாதியில் அஞ்சலி செலுத்திட்டு போனார்னா திமுக அப்படியே உருகி பிஜேபி பக்கம் கிராவிடேட் ஆகுதுன்ற ஒரு தோற்றம் வந்ததுன்னா கூட நடக்க வேணாம். தட் வில் ஹேவ் எ டென்ட். பட் அதெல்லாம் திமுக செய்யாது. ஏன்னா இந்த நாணய வெளியீட்டு விழாவே அவங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வச்சுருக்கலாம். பர்மிஷன் கொடுக்கலாம்லாம் அவங்க சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிச்ச பிறகு ஏன் நடக்குது? ஆகவே பெருசாக அவங்க பிஜேபி பக்கம் விசிபிளாக கிராவிடேட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் திமுக
5 கார்னர் ஃபைட் என்ஷூட் ஆல்மோஸ்ட். சீமானும் விஜயம் சேர போகிறதில்ல. தென் இட்ஸ் அ கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஆனால் விஜய் மட்டும் பவன் கல்யாண் மாதிரி அவருக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கேயோட போகிறது தான். விஜயகாந்த் 2வது எலெக்ஷனில் போனார், இவர் முதல் எலெக்ஷன்லேயே போனார்னு வச்சுக்கோங்க, அலையன்ஸ் போனாருன்னா இட் ஹேவ் எ சீரியஸ் சேலஞ்ச் ஃபார் டிஎம்கே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையான ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.